Hi friends, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு crispy honey babycorn. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை babycorn. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்துட்டு நம்ம மைதா மாவு ஆட் பண்றோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்றோம். chilli powder கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேபிகார்ன் எடுக்கிறீங்களோ அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு. இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம அந்த பேபிகார்னை வந்து இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம இந்த பஜ்ஜிக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேபிகார்னை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுடனே இந்த பேபிகார்னை வந்துட்டு அதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. அதை அப்படியே டர்ன் பண்ணி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்லி, இது வந்துட்டு காஷ்மீரி சில்லி வந்து நான் வினிகரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு. சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான். டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வினிகரை வந்துட்டு இந்த சில்லியை வந்துட்டு விதை நீக்கி நீங்கள் ஊற வச்சிடணும் வினிகரில். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அது ஆயில் போட்டுட்டேன். ஆயில் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து பொடியை கட் பண்ணி அதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டை வந்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வந்து கேப்சிகம், ரெட் கேப்சிகம் எடுத்துருக்கேன். இதுக்கு ரெட் கேப்சிகம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட் ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். சால்ட் இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹனி வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா. நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு பேபிகார்ன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா இது நல்லாவே ரெடி ஆகிடும். கடைசியில் இந்த வெள்ளை எள்ளை வந்துட்டு நீங்கள் அது மேலே தூவிடுங்க. தூவிட்டு மறுபடியும் ஒரு கிளறி இதை நிறுத்திடுங்க. இதை சர்விங் பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.